கண்டிப்பாவே கேடு தான். நாட்டுக்கும் கேடு தான், வீட்டுக்கும் கேடு தான். மேக்ஸிமம் இப்ப எல்லாமே சம்பாதிக்கிற காசு ஃபுல்லா வைன் ஷாப்ல தான் போய் குடுக்குறாங்க. மேக்ஸிமம் அது எடுத்தாலே நாடும் வீடும் நல்லாவே இருக்கும். குழந்தைங்கள படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லார் வீட்லயுமே ஏதாவது ஒரு கண்டிஷன்ல குடிச்சிட்டு தான் வராங்க. கேட்டா கால் வலி, கை வலி, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு யாருக்கு இல்ல? அதே மாதிரி லேடீஸ் குடிச்சா வீடு தாங்குமா? ஜென்ஸ் குடிக்கிறாங்க கேட்டா டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு அது இது லொட்டு லொஸ்க்கு. அப்போ லேடீஸ்க்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் டென்ஷன், வீட்டில் போய் வேலை பார்க்கணும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அப்போ நம்ம லேடீஸ்லாம் குடிக்கணும்னா இவங்களாவது நைட்டு பகல் அப்படி குடிக்கணும், நம்மளாம் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கணும். அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒயின் ஷாப் அவாய்ட் பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்துறது சம்பந்தமா ரொம்ப காலமாகவே பேச்சு போய்கிட்டு தான் இருக்கு. இன்னுமே அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுவிலக்குங்கிறது பூரண மதுவிலக்குங்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல, பண்ண மாட்டாங்க. நிறைய வருஷக்கணக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஒயின் ஷாப் மூடி இருக்காங்கன்னு சொல்லுங்க. கோயிலில் மூடுறாங்க. இந்த இடத்துல வந்து கோயில் ஆக்கிரமிச்சிருக்காங்க, இந்த இடத்துல கோவில் இருக்கக்கூடாதுன்றதை மூடுறாங்க. ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் கேட்டால் லைசன்ஸோடு ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. கோயிலெல்லாம் மூடுறாங்க, அந்த ஒயின் ஷாப்பை மூடக்கூடாதா? ஒரு 10 ஒயின் ஷாப் மூடினாலாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமே. நாடு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டு போதே தவிர ஒயின் ஷாப்ஸ் குறைஞ்ச மாதிரி இல்லை. அதனால அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா டேர்ன் ஓவரே அதுலேருந்து தான் வருது. அப்படி கூட என்ன பண்ணுறாங்க? எதுவுமே பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் ஒயின் ஷாப் அவாய்ட் பண்ணால் எல்லா குடும்பமுமே நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பசங்க கூட இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க கூட இப்போ அதனால கெட்டு போயிடுறாங்க. 12th படிக்கிற பையனும் லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன். 12th படிக்கிற பையன் 2 பேர் பைக்கில் போகிறானுங்க, அழகாக வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறானுங்க. அதெல்லாம் ஒயின் ஷாப் அதையாவது கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி பசங்க வந்தால் கொடுக்க மாட்டோம், கொடுக்கக்கூடாது அப்படின்னாவது கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் இல்லை, யார் வந்து கேட்டாலும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு காசு முக்கியம், அதனால் பண்ணுறாங்க. அதை மேக்ஸிமம் 3 நாள் நல்லாயிருக்கும். இப்போ படங்கள் மூலமா தான் இந்த மாதிரியான மது பழக்கம், போதை பழக்கம் எல்லா இளைஞர்கள் மத்தியில வந்து அதிகமாகுது. அதாவது அவங்க தான் நார்மலைஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு டாக் இருக்கு. அப்படிலாம் கிடையாது மேம். படத்துல நல்ல விஷயங்கள் நிறைய காட்டுறாங்க, அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்களா? குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்களா? இதை மட்டும் தான் எடுத்துப்பாங்களா? படத்துல இருந்து குடிக்கிறத மட்டும் தான் ரோல் மாடலாக எடுத்துப்பாங்களா என்ன? அதெல்லாம் தப்பு தானே.